அவர்களை வருத்தும் வறுமையை போக்கவே நீ வாரி வழங்குவதை காணும்போது பேசுவதற்கு என்ன இருக்கிறது? முல்லை மலராக இருந்தாலும் எருக்கம் பூவாக இருந்தாலும் இரண்டையும் ஒன்றாகவே ஏற்றுக்கொண்டு இறைவன் அருளதை போன்று கலையில் வல்லவர்க்கும் கற்று வளர்பவர்க்கும் ஒரே தரத்தில் கொடையளிக்கும் உமது அருட்சிரம் என்னை கேட்டில் ஆழ்த்துகிறது மன்னா. இல்லை என்று வருபவர்களுக்கு இல்லை என்று கொள்ளாமல் கொடுப்பதை விட நான் வேறு என்ன செய்தேன்? அது என் கடமைதானே. இப்படி ஒவ்வொரு மன்னன் நிறுத்திவிட்டால் நாட்டிலே இல்லாமல் வரப்போகிறது. என்ன கபிலரே மெல்ல முணுமுணுக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, இன்று மாலை ஓர் இனிய கலை விழா காண என்னுடன் வர இயலுமா? கலை விழாவா? எங்கே போகலாமா? ஓ, புலவர் அடக்கில் மறுக்குண்டோ? இப்போது விருந்துண்ணலாமே. வருக மன்னவா, அது அந்த மலைச்சொலியின் பின்னால் தான் கலை விழா. இங்கே முதலில் செவிமடுங்கள். குரல் கேட்கிறதா? அட ஆமாம். அப்புறம் உழவு? ஆமாம், நல்ல இசை. குரலை யாழிசை? ஆமாம் ஆமாம். கொம்புலி? பொருத்தமாய் விட்டு விட்டு ஒழிக்கிறது. இந்த இனிய இசைக்கு நாட்டியமாடும் விரல் யாரோ? பார்க்கலாமா? பார்த்து கழிக்கும் பார்வையாளர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களை தொல்லைப்படுத்தாமல் நாம் பார்க்க வேண்டும். ஆமாம், மன்னரும் புலவரும் வந்தார்கள் என்று அவர்கள் கலையை மறந்து நம்மை தாழ்த்தி விடக்கூடாது இல்லையா கபிலரே? ஆமாம், மெல்ல மெல்ல இந்த மலைச்சரிவை தொடர்ந்து வாருங்கள். என்ன யாரும்? அமைதியை அங்கே பாருங்கள், விரலி ஆடுகிறாள். ஆமாம். இதோ பார்வையாளர்கள் தங்களுக்கு வசதியான இருக்கைகளே. அட ஆமாம். குழல் இசைப்பது அதோ அந்த நெடிய வந்தான். ஓ, அதோ அந்த பாறைகளின் மீது அலை கைகள் கொண்டு முழவு இசைப்பது. அருவி. கொங்கொலி தருவது மான்களின் கூட்டம். ஓ, மலர்களுக்கு இந்த வண்டுகள் இசைப்பதுதான் யாழா? இனிமை கபிலரே, இனிமை. இப்படி ஒரு இசை நுகர்வது என் பேருதான். என்ன செய்ய வேண்டும் இந்த கலைஞர்களுக்கு? ஏதாவது கொடுத்தாக வேண்டுமே. வள்ளலே, உமது இயல்பு இந்த கலைஞர்களிடம் செல்லாது. எப்படி? இயற்கைக்கு கொடுத்துதான் பழக்கம், உம்மதை போலவே. இந்த கலைஞர்களை போற்றி நான் என்ன பரிசில் கொடுப்பது? நீ மன்னனாய் இருந்து காத்தலே பரிசுதான். இயற்கையில் வளரும் உயிரினங்களுக்கு உனது காவல் தானே பரிசு மன்னவா. ஆனாலும்